இவருடைய டெசிஷனை விட அப்பா டெசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க? அது கேட்குறதே இல்லையே. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போகிற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. சார் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் சார். எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறது, முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதுலாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்லை சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இது என்ன தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமாக இருக்குது. பையனோட வீட்டுக்கு பக்கத்தில் தனி கொடுத்துன போகிறது நம்ம பண்பாடே இல்லையே. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கு, நீங்கள்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, அல்ல அப்பாவை தலையில் அரைச்சி வேலை வாங்கியிருக்கீங்க.